10வது இடத்துல நான் சொல்லப் போற டயலாக் என்னன்னா, சாக்லேட் காஃபி. லியோ. இந்த இடத்துல ஒரு படம் இருக்கு. அதோட டயலாக் என்னன்னா, பொய் சொல்லல, ஜஸ்ட் உண்மைய மறைக்கணும். தெரியலையே. என்ன படம்னா, நம்ம ஏகேவோட துணிவு. 8வது இடத்துல நல்லதுல என்னடா கெட்டது? கெட்டதுல என்னடா நல்லது? மார்க் ஆண்டனி. 7வது இடத்துல என்னய்யா என்ன தவிர எல்லா பேரும் இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கீங்க. தெரியலையே. தெரியலையா? என்ன படம்னா, குட் நைட். ஒரு ஆர்டிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு படிக்கணும். போர் தொழில். அஞ்சாவது இடத்துல நீ தங்குவியாடா அந்த வீட்ல? ஆ. யார் எஸ்கே மாவீரன். இந்த படத்தை பத்தி நீங்க சூப்பர் ஃபிலிம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த படம் வந்து டிவில தான் பார்த்தேன். முதுகுல குத்திட்டில்ல. விஷுவலும் சரி, ஒரு எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஃப்ரேமும் வந்து பெயிண்டிங் மாதிரி இருக்கும். பெயிண்டிங்னா பக்காவா ஃபிக்ஸடா காமிக்கலா இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்கேலை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் பக்காவா இருக்கும். எல்லாருமே அதை நல்லா நடிச்சிருப்பாங்க. மிஷ்கின் ஆக்டிங்ல தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. அந்த அந்த இது எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அந்த இன்னொரு ஒருத்தர் இருப்பாரு மிஷ்கின் கூட, சுனில். அவருமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. எஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் மாவீரன் வந்து இனிமேல கமர்ஷியல் படங்கள் வந்து இந்த பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். மாவீரன் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஓகேவா? ஆனா வந்து இந்த மாதிரி இப்போ வந்து புது ஜென் ஆடியன்ஸ் உள்ள வராங்கல்ல, சோ இவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் வந்து இந்த படத்தை வந்து நான் சொல்லுவேன். ஆமா, பெரிய டீச்சர் இவ, போடி வேலைய பாத்துக்கிட்டு. ஏன்னா வந்து இது பண்ற ஷார்ட்ஸா இருக்கட்டும், காமிக்கலா இருக்கட்டும், இப்படிதான் லாஸ்ட்ல ஹீரோ தான் ஜெயிப்பாரு, ஹீரோ எல்லா பேரையும் 10 பேரை போட்டு அடிப்பாரு. ஆனா வந்து அது நம்பகத்தன்மை மாதிரி கொஞ்சம் கொண்டு போனாங்க. ஒரு கமர்ஷியல் மூவி, ஆனா வந்து அது ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து நம்ம அந்த படம் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ குட் நைட்ல எப்படி ஒரு யதார்த்தமான கதை இருக்கும், யதார்த்தம் பிளஸ் கமர்ஷியல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண விஷயங்கள் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பிளஸ் வந்து ஷார்ட் டிவிஷன். ஏன்னா மடோனா அண்ணா வந்து எப்பவும் வந்து அவர் ஷார்ட் டிவிஷன் வந்து சூப்பரா பண்ணுவார். அவரோட பிளானிங்கே வந்து எப்பவும் ஷார்ட் டிவிஷன் பண்ணி பண்றதா இருக்கும். மண்டேலாவா அதுதான் பண்ணியிருப்பாரு. மண்டேலால உங்களுக்கு ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம்ல மைண்ட்ல நிக்குதுன்னா அவர் போடுற ஷார்ட் டிவிஷன், அவர் போடுற ஸ்டோரி போர்டு. சோ அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப காமிக்கலான கதைனால அவர் வந்து காமிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிளான் போட்டு போனதுனால உங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் சொல்றேன். 4வது இடத்துல நல்லா உத்துப்பாரு சிங்கு யாருக்கு ஆளுக்கு, நல்லா உத்துப்பாரு சிங்கு யாருக்கு ஆள் அமைச்சிருக்காருன்னு தெரியும். ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் நடிச்ச படம் தான் ஜெயிலர். ரொம்ப விரும்பி பார்த்தேன். 3 வாட்டி போய் பார்த்துட்டேன் நானும் தியேட்டர்ல அந்த படத்தை. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதான் சொல்றேன்ல, 3 வாட்டி பார்த்துட்டேன். சபாஸ் மாமா, சபாஸ். லியோ படத்தையும் நான் அகைன் போகணும்னு நினைச்சேன், ஐமேக்ஸ்ல முடியல. பட் ஆனா ரொம்ப விரும்பி பார்த்துட்டேன். அண்ட் தென் அந்த பாஷா, அந்த பழைய ரஜினிலாம் கம்பேரிங் பேட்டைக்கு அடுத்து ரஜினி சார் கொடுத்த ஒரு சரியான ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். எல்லாம் பேட்டையே நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, இல்ல பேட்டை நல்லா தான் இருக்கும் சொல்றேன். இது வந்து டிஃப்ரெண்டான ட்ரை தான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா படத்துல வந்து பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபி அண்ட் அந்த ஃபிலிம் மேக்கிங் சொல்லலாம். ஏன்னா இது டிஃப்ரெண்டா இருக்கும். ரஜினியை காமிச்ச விதமும் சரி, அந்த கேரக்டரைசேஷன் எல்லாருமே வந்து நெல்சனோட பேட்டர்ல தான் நடிச்சிருப்பாங்களே தவிர எல்லாருமே அவங்களும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ரஜினி சாரே வந்து நெல்சனோட பேட்டர்ல தான் படம் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம், எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எப்படின்னா நெல்சன் வந்து தெளிவா பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் சீன் இல்லாம ஒரு எப்படி ஒரு கமர்ஷியல் படம் பண்றதும், அதுவும் ரஜினிசம் வச்சு ஒரு ஃபைட் சீன் இல்லாம ஒரு படம் எப்படி பண்ணணும்னு நெல்சன் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை தான் நான் வந்து பெருசா அண்டர்லைன் பண்ணுவேன். ஏன்னா ஃபைட் சீன் இல்லாம அவ்வளவு பெரிய மாஸ் இன்டர்வல்ல ஃபைட் சீனே கிடையாது. ஆனா அந்த சீன் எல்லாம் பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருக்கும். அவ்வளவு மாஸ் சீன்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கும். நீ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத், அவரு கொடுத்த ஃபயர் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட ஃபீலே. நான் அந்த சீனுக்கு நான் வேற டைலாக் எடுக்கலாம் தான் இருந்தேன். அந்த பிஜிஎம் வந்து இந்த டைலாக் எழுதி வச்சுச்சு. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஜிஎம் வந்து கிராப் பண்ணி உட்கார வச்சுச்சு பத்தியா ஆடியன்ஸ. சோ அந்த விஷயத்தான் வந்து இந்த படத்துல நான் ஒரு பெரிய விஷயமே சொல்றேன்.
கம்பல்சரி. ஏன்னா ரஜினி அதான் சொன்னாரு. படம் ரிலீஸுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பாக்கிறதுக்கு படம் ஆவரேஜா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தோம்னா படம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சுன்னு சொல்லி ரஜினியே சொன்னாரு. சோ அந்த விஷயத்தை தான் ஸ்பெஷலா ஹைலைட் பண்ணும். ஜெயிலர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பெரிய ஹிட் ஆக்சுவலா. இது பர்சனலி வந்துட்டு ஃபேன் சைட்ல கொஞ்சம் முரண்பாடுகளை கிரியேட் ஆச்சு. ஸோ அதை வந்து 2 ஆக்டர்ஸுமே பெருசா எடுத்துக்கல. நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அனில்கள் அதுக்கப்புறம் விஜய் ரஜினி ஃபேன்ஸ் 2 பேரும். அதான் நானுமே ஆக்சுவலா எனக்குமே எப்போ சொன்னாங்களா ரஜினி படம் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ இருந்தாலும் சொல்றேன், ரஜினி சாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபில்ம். ஓகேங்களா? இடத்துல என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது புரியுது. வேற என்ன, நம்ம மாமன்னன் தான். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயனா அவரை வந்து ஃப்ரேம்ல அவரை வச்சு வெறித்தனமா ஒரு மாஸ் காட்ட முடியும் அப்படின்றத, மாஸ்ல ஆக்சுவலா அது நம்மளுடைய ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. உள்ள இருக்க எனர்ஜி எல்லாம் சேர்ந்து வந்துடும் வெளியே. அந்த சீன்ல உங்களுக்கே தெரியும், உட்காருங்க நீங்க அப்படின்னு, நீ உட்காருப்பா அப்படின்னுவாரு. ஸோ விஷயம் அதே மாதிரி வடிவேலு சாரை இப்படி நடிக்க வைக்க முடியும் அப்படின்றத இந்த படத்துல அவர் நல்ல பெர்ஃபார்மர் தான், இல்லைன்னு சொல்லல. அவருடைய இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு ஆக்டிங்னு ஒரு ஸ்கோப் கொடுத்த ஒரு பெரிய ஃபிலிம்னா மாமன்னன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பர்சனலா நான் வந்து ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம், வடிவேலு கேரக்டருக்கு வந்து நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். என்ன வடிவேலை தவிர வேற யார், பகத் ஃபாசிலும் வந்து ஒரு சரியான பர்ஃபார்மர் தான். ஆனா வந்து பகத் ஃபாசிலா நானான்ற ஒரு போட்டி மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பகத் ஃபாசில் அந்த பக்கம் வெறித்தனமா நடிச்சாரு, இந்த பக்கம் வந்து பார்த்தா வடிவேலு வெறித்தனமா நடிக்கிறாரு. 2 பேரும் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்து ஆக்டிங் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் தான் வந்து இந்த படம் கொடுத்துச்சு. அது போக இந்த படத்துல வந்த நிறைய விஷயங்களும் வந்து நார்மலா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டல் கமர்ஷியல் ஃபிலிமா மாறிடுச்சு. ஸோ அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. என்ன பர்சனலா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சருன்னு படம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விளங்கும்டா நாரப்பயல மாரி செல்வராஜ் வந்து செகண்ட் ஹாஃபுக்கு மேல ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்காரு. அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். உதயண்ணா படம் நான் மேக்ஸிமம் பார்த்தது கிடையாது நிறைய படங்கள். இந்த படம் நான் ரொம்பவே லைக் பண்ணி பார்த்தேன். ஒரு ஐகானிக்கான ஃபிலிம் தான். வன்முறை எங்களோட மொழி இல்ல, இது வந்து அந்த படத்துல வராது. ரெண்டாவது பாட்டுல வரக்கூடிய டயலாக் அத வந்து ஆட் பண்ணு. செகண்ட் பார்ட் ஒண்ணே தான் வருது, விடுதலை. இந்த படத்தை பத்தி நீ சொல்றத நான் அதிகமா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். பாடி தொலையும். சூரிய ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்கிற படம். கரெக்டா? அவரை ஃப்ரேம்ல பார்க்கும்போது எந்த இடத்துல எனக்கு சிரிப்பு வரல. அவருடைய கேரக்டரைசேஷன் அவ்வளவு தெளிவா இருக்கும். கதையில ஆக்சுவலா ஹீரோன்னு பார்த்தா விஜய் சேதுபதி தான். அதை மறுக்க முடியல என்னால, ஏன்னா எனக்கு அப்படிதான் பட்டுது. அண்டு படத்தோட ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து அந்த ஹீரோயின் கேரக்டரைசேஷன்ல இருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. அந்த படத்தை போயிட்டு இன்னொரு வாட்டி தியேட்டர்ல பார்க்கணும்ட்டு அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தேன், 2 வாட்டி பார்த்தேன். சீரியஸாவே இந்த படத்தோட இந்த இயரோட பெஸ்ட் ஃபிலிம் வெற்றிமாறன் கெரியர்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு. 3 படம், அதுல இதுவும் ஒண்ணு ஆக்சுவலா. என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை வந்து இது வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு படம். வீடியோ போடுற ஓகேவா? அதுக்கு எதுக்கு 2வது இடம் கொடுத்தேன்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இடம் வேற இருக்கு. ஓகேவா? வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு, நானும் அதை கேட்கிறேன். விடுதலை தூக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தா நீயே ஜஸ்டிஃபை ஆயிடுவ. ஓகேவா? வந்து பர்சனலா வெற்றிமாறனை பத்தி யோசிச்ச விஷயம் என்னன்னா, வட சென்னை தான் வெற்றிமாறனோட கரியர் பெஸ்ட்னு சொன்னாங்க. அதை விட சூப்பரான ஒரு படம் அசுரன் வந்துச்சு. அசுரன் தான் வெற்றிமாறன் கரியர்ல ஒரு பெஸ்ட் படம் சொன்னாங்க. அதை விட சூப்பரா விடுதலை வருது. அவர் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. நம்ம தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து 3 படம் ஹிட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவரு மார்க்கெட் இறங்கிடும், அவர் காலி ஆயிடுவார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது மத்த டைரக்டர்ஸ், இந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இஸ் எ லெஜெண்ட். அதான் எப்படி ஒரு டைரக்டர் தொடர எல்லா படமே மாஸ்டர் பீஸ் ஆகும்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டா லிவிங் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெற்றிமாறன் தான். அதுவும் வந்து ரீசெண்டா வந்து ஒரு டேபிள் கான்ஃபரன்ஸ் போச்சு. அது நீ பார்த்துட்டு இருந்தீங்க, கரண் ஜோஹர், கார்த்திக் சுப்ராஜ். அதை வச்சு வந்து பேசணும்னா எல்லா பேரும் வந்து அவர் பண்ண ஒர்க்கை வந்து ரொம்ப பெருசா பாராட்டினாங்க. இன்னொரு விஷயம், எந்த அளவுக்கு நம்ம இந்த படத்துல வெற்றிமாறனை பாராட்டுறோமோ, சூரிய பாராட்டுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த படத்தோட ப்ரொடியூசரையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா வெற்றிமாறன் எந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு இழுத்தாலும் அவர் வந்து வந்தாரு. அந்த ஒரு விஷயத்த அவர் ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணாரு. கரண் ஜோஹரே கேட்டாரு, யார் அந்த ப்ரொடியூசர், எனக்கே அவரை பார்க்கும் போது இருக்குன்னு சொல்லி அந்த டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மென்ஷன் பண்ணாரு.
ஓகேவா? அந்த அளவுக்கு படத்தோட குவாலிட்டில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ரீசென்ட்டா வந்து பருத்தி வீரன் இஷ்யூ பார்த்திருப்போம். அமீர் வந்து அந்த படத்தோட குவாலிட்டிக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆனா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இவர் போனாரு, ஞானவேல் போனாரு. ஆனா இந்த ப்ரொடியூசர் வந்து டோட்டல் டிஃபரெண்டா இருக்காரு. படத்தோட குவாலிட்டிக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு. இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணாரு. அமௌண்ட் எக்ஸாக்ட்டா தெரியல. படத்தோட பட்ஜெட் போடும்போது 12 கோடியோ 20 கோடியோ தான் பட்ஜெட் சொன்னாராம் விடுதலைக்கு. டோட்டலா படத்தை முடிக்கிறதுக்கு. ஆனா வந்து அந்த பட்ஜெட் வந்து 30 நாள்லயே கரைஞ்சு போச்சாம். 30 நாள்லயே கரைஞ்சு போச்சாம். இன்னொரு விஷயம், அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருந்துச்சுல, படம் ஸ்டார்டிங்ல ட்ரெயின் சீக்வன்ஸ், அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு மெர்ஜ் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் மியூசிக்கை குத்து முடிச்சிடறேன்னு சொல்லி சொன்னாராம். பட் அந்த ப்ரொடியூசர் தான் வந்து பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணுங்க, அவ்வளவு பெரிய செட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. அந்த செட்டு போடுறதுக்கு 3 மாசம் ஆச்சான், ரிஹர்சல் பண்றதுக்கு 1 மாசம் ஆச்சான், ஷூட் போறதுக்கு, அந்த ஷூட் வந்து 3 நாள்ல ஷூட் போய் முடிச்சாங்க ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா போகணுன்றதுக்காக. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்துக்கு வந்து அப்படி இறக்கி போட்டிருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணலன்னா அந்த படம் நிறையவா இருக்காது. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லயே திரு யாருன்றதை காமிச்சிருப்பாரு வெற்றிமாறன். அந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் இடத்துல போய் அந்த ஆயுதத்தோட பவர் என்னன்னு காட்டு. இன்னொரு இன்ட்டு தரேன், இதுலயும் எஸ் ஏ சூர்யா இருப்பார். இப்ப புரியுது ஏன் விடுதலை செகண்ட்ல இருக்கு. ஒத்துக்கிறேன். ஜிகிர்தண்டா செகண்ட், டபுள் எக்ஸ். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். சரியான ஃபிலிம், சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதுவும் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் போய் பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் போய் ஜப்பான் போய் பார்த்துட்டு வந்தோம். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ஸோ அடுத்து அதை பத்தி பேசாத. சரி, ஓகே. நான் பேசிக்கலி கார்த்திக் சுப்ராஜோட பெரிய ஃபேனு. இப்படி ஒரு படம், எப்படி சொல்றது, லாரன்ஸ் மாஸ்டரை வந்து இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு விஷயத்த காமிச்சிட்டாரு. நல்ல நடிகர் தான் அவரு. இந்த படத்துல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு ஸ்டோரி, சரியான பிளாட் ஸ்கிரிப்ட். அண்டு எஸ்.ஜே. சூர்யா அவர் சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட் தான். ஸோ திருசரோட லைட்டிங் பேட்டர்ன்ல இருந்து ஓவராலா ஃபிலிமாவே பார்க்கும்போது பின்னிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் வெயிட் பண்ணி அடிப்போம், ஓகே நீங்க எல்லாம் ஹிட் கொடுங்க, நாங்க வந்து நான் யாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்ற ரேஞ்சில் அவருடைய திறமையை காமிச்சிட்டாரு இந்த படத்துல. என்ன மேட்டர்னா, கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ரீசெண்டா சொன்னாரு, நான் அந்த படத்தை பார்க்க போறேன், அந்த படத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தார் ட்விட்டர்ல, ட்வீட்லாம் போட்டு ஸ்டோரி போட்டாரு. ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு குட் மேக்கிங்கா இருந்தாருன்னா, அவரே வந்து நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. போன வருஷம் RRR வந்து அவ்வளவு பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சுன்னா, அங்க இருக்க ஜேம்ஸ் கேமரூனா இருக்கும், அங்க இருக்க பெரிய டைரக்டர்ஸ் எல்லா பேரும் வந்து RRR படத்தை வந்து பேசினாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ஜிகிர்தண்டாக்கும் நடக்குது. எல்லா பேரும் அங்க இருக்க ஒரு சில ஹாலிவுட் ஆர்டிஸ்டே வந்து இந்த படத்தை பாருங்க, அந்த டைம்ல இந்த கௌபாய் படம் ஃபீல் தருதுன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்கும் தெரியும். அந்த அசால்ட் சேது கேரக்டர் வந்து செம்மையா பேசி ரஜினி சார் கூட ரொம்ப லைக் பண்ணாரு. நான் பர்சனலா படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பயங்கரமா இருக்கும், அதை விட எப்படி ஒரு பெட்டரா ஒரு ஃபிலிம் கொடுப்பாருன்னு தெரியலன்ற ஒரு இதோட தான் போனேன். ஆனா போய் பார்த்த பிறகு தெரிஞ்சது ரெண்டுமே டஃப் தான் அப்படின்ற மாதிரி. சோ சூப்பர் ஓவரால். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இவர் பிளான் பண்ணும் போதே கிளின்ட் ஈஸ்ட்வுட் மனசுல வச்சுட்டு தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அது வந்து நிறைய இன்டர்வியூல வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபீலை வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தாரு. திரும்பவும் இவரும் சேர்ந்தா ஒரு ஸ்கிரீன்ஸ்ல வந்து ஒரு மேஜிக் இருந்தது. அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே அவங்க பேட்டை, அதுக்கப்புறம் வந்து ஜிகிர்தண்டா, மெர்க்குரி. ஓகேவா, இந்த மாதிரியான படங்கள் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அது ஒரு மேஜிக்கா இருக்கு. சோ அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த சினிமாட்டோகிராஃபி எங்க இருந்து அப்படிலாம் பண்றீங்க, பேட்டையில அந்த லைட் ஸ்டன்ஸ் இருக்கட்டும், இதுல வந்து அந்த இன்டர்வல் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இன்டர்வல் ஷாட், இந்த பக்கம் கன், அந்த பக்கம் கேமரா, அந்த இன்டர்வல் ஷாட், அந்த பிளான் பண்ணதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டினியூட்டி என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யா வந்து அவர் எடுத்த ரீல வந்து படமா போடும் போது கூட எஸ்.ஜே. சூர்யா எந்த ஆங்கிள் வந்து ஷூட் பண்ணாரோ அந்த ஆங்கிள் தான் அந்த படம் ஃபுல்லாவே அந்த தியேட்டர்ல போடும்போது அந்த அங்க இருக்க பிலிம் கூட அந்த ஆங்கிள்லயே டிராவல் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூட்டியை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி அழகா டிராவல் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரைட்டிங்ல வெறித்தனமா செஞ்சாரு. என்னன்னு தெரியல, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பொலிட்டிக்கல் மேட்டரை வந்து கொஞ்சம் கையில எடுக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜெகமே தந்திரம்
அதுக்கப்புறம் இப்போ இல்லை ஆஸ் அ ஃபேனாக நான் வந்துட்டு ஜெகமே தந்திரம் மகான் 2 படமும் இன்னும் பார்க்கல. அது ஸோ அதை விட்டுருங்க. இருந்தாலும் இந்த படம் சரியான ஃபிலிம். கிளைமேக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி சீன் வச்சிருப்பாரு, எண்டு கிரெடிட் மாதிரி. அது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான ஃபிலிம். ஃபர்ஸ்ட்டில் ஓகே, இந்த இயரில் பெஸ்ட்டான ஃபிலிம்னா இது ஜிகர்தண்டா. தேங்க்யூ வந்து டாப் 10 மூவிஸை ஹோஸ்ட் பண்ணது. ஓகே, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, இது இந்த டாப் 10 லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு கருத்து சொல்லுங்க. ஏன்னா 2-3 பேர்கிட்ட கன்வே பண்ணி தான் எடுத்தது. இல்ல லிஸ்ட் ஓகே தான். ஆனா நிறைய படங்கள் இருக்கு. லாஸ்டா கூட ஜோன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் பார்க்கல. ஃபைட் கிளப் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஃபைட் கிளப் சேர்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா அதுவும் இந்த வருஷம் தான் டிசம்பர்னால முடிச்சாச்சு. ஜான்ல இருந்து நவம்பர் வரைக்கும் தான் இருக்கு. அது ஒரு சில படங்கள் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டாப் 10 ஃபிலிம்ல A to Z வரது ஓகே. லியோ லாஸ்ட்ல போட்டதான் என்னால தாங்க முடியல, அது வேற விஷயம். ஸோ ஏன்னா ஜெயிலரும் லியோ ஓகே தான். இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதனால லியோ தூக்கி அடியில தெரியல. ஜெயிலர் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஜெயிலரோட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அது ஒரு நெல்சனோட அந்த ராக் காமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி. நெல்சன் அவர் படமா வந்து எடுத்தாரு, பட் லியோ வந்து லோகேஷ் படமா இல்ல. அந்த ஒரு ரீசன் தான் வந்து இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகே, மற்றபடி ஓகே தான். டாப் 10 வரும்போது ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஃபிலிம் கம்பல்சரி அது ஃபர்ஸ்ட் இடம் தான். ஸோ இந்த வருஷத்துல அந்த படம் ஃபர்ஸ்ட். அடுத்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆர்டர் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே தான் டாப் 10 ஃபிலிம். ஆனால் இந்த கேட்டகரி பிரிக்க கூடாது தான். ஏன்னா ஒரு ஃபிலிம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபிலிம் மேக்கர்ஸா எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ 10 படங்கள் அப்படின்ற போது அப்பதான் கிளிக் கொடுத்து பார்ப்பாங்க, எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த விஷயம். ஓகே டன். ஓகே தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.